சிவன் கோயில்களில் சிவலிங்கத்திற்கு நேர் எதிரில் நந்தி சிலை வைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. சிவனின் வாகனம் மற்றும் தலைமை காவலர் நந்திதேவர் சிவபெருமானின் பிரதான வாகனம் மற்றும் கைலாயத்தின் தலைமை காவலர் ஆவார். இவரிடம் அனுமதி பெற்றுதான் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். கோயிலின் நுழைவாயிலில் நந்திதேவர் காவல் தெய்வமாக நிற்பது இதனால்தான். தூய்மை மற்றும் தர்மத்தின் வடிவம் நந்தி வெண்மை நிறம் கொண்டது. வெண்மை தூய்மையை குறிக்கிறது. மேலும் நந்தி தர்மத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. தர்மதேவதை ரிஷபம் வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைந்ததால் அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா தொடர்பு நந்திதேவர் சிவபெருமானை பார்த்தவண்ணம் அமர்ந்திருப்பது ஜீவாத்மாவின் ஆன்மா குறிக்கோள் பரமாத்மாவை இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. பக்தர்களின் ஆன்மீக பயணத்தின் இலக்கை இது உணர்த்துகிறது. பிரதோஷ முக்கியத்துவம் பிரதோஷ காலத்தில் நந்திக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. பிரதோஷ வேளையில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடுவதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் பிரதோஷ பூஜையின் போது நந்தியை வழிபடுவது சிறப்பு. அறிவு மற்றும் அடக்கம் நந்திதேவர் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். அவர் ஞான பண்டிதராக விளங்கினாலும் மிகவும் அடக்கமானவர். கோயில்களில் அவர் அமர்ந்திருக்கும் தோரணை அனைத்தும் கற்றறிந்த பின்னரும் அடக்கத்துடன் இருப்பதை உணர்த்துகிறது. இந்த காரணங்களால்தான் சிவபெருமானின் கருவறைக்கு முன்பு நந்திதேவர் கம்பீரமாக அமர்ந்திருப்பதை நாம் காண்கிறோம்.